புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2ஆம் நிலை காவலர் அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள், 2ஆம் நிலை சிறை காவலர் ஜெயில் வார்டன் மற்றும் தீயணைப்பாளர் அதாவது ஃபயர்மேன் உள்ளிட்ட பதவிகளுக்கான பொது தேர்விற்கான அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்காங்க. மொத்தமாக காலி பணியிடங்கள் 3644 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது வகுப்பு படிச்சிருந்தா போதும் இந்த தேர்வில் நம்மளால பங்கெடுத்துக்க முடியும். மொத்த காலி பணியிடங்கள் நான் 3644ன்னு சொல்லியிருந்தேன்ல, இதற்கு நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு 2633 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்தபடியாக ஜெயில் வார்டன் அந்த போஸ்டிங்க்கு 180 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மூன்றாவதா எடுத்தீங்கன்னா ஃபயர்மேன் அதாவது தீயணைப்பாளர் அந்த பதவிக்கு 631 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. மொத்தமா 3644 காலி பணியிடங்கள் இருக்கு. சரி, நம்ம கல்வி தகுதியை பார்த்தாச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணியிடங்கள் எவ்வளவுன்னு பார்த்தாச்சு. சரி, இதற்கு எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி வருதுல்ல. இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியே தொடங்கியாச்சு. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரையும் நம்மளால விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் வழியா மட்டும்தான் நம்மளால விண்ணப்பிக்க முடியும். சரி, ஆன்லைன் வழியா விண்ணப்பிச்சதுல நம்மளுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள்ள அந்த கரெக்ஷனை நம்மளால பண்ணிக்க முடியும். இதற்கான எழுத்து தேர்வு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த தேர்விற்கான கல்வி தகுதி 10வது வகுப்புன்னு பார்த்தாச்சு. அதற்கு அடுத்தபடியா நம்மளுக்கு வயது வரம்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு விதமான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. பொது பிரிவா இருந்தா அதாவது ஓசி கேட்டகரியில நம்ம வர்றதா இருந்தா குறைந்தபட்ச வயது 18 வயது நிறைவு பெற்றவராக இருக்கணும். அதே நேரத்தில் அதிகபட்சமா 26 வயது நிறைவு பெறாதவங்களா இருக்கணும். அதற்கு அடுத்தபடியா பிற்படுத்தப்பட்ட அதாவது பிசி மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட எம்பிசி வகுப்பை சேர்ந்தவங்க குறைந்தபட்ச வயது 18 வயது நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது 28 வயது நிறைவு பெறாதவங்களா இருக்கணும். அதற்கு அடுத்த கேட்டகரியா பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சி எஸ்டி அவங்க அந்த பிரிவில் வர்றவங்களுக்கு குறைந்தபட்ச வயது 18 வயது நிறைவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது 31 வயது நிறைவு பெறாதவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாம் பாலினத்தவர்களும் இந்த தேர்வில் பங்கெடுத்துக்க முடியும். அவர்களுக்கு குறைந்தபட்ச வயது 18 வயது நிறைவு பெற்றவங்களாக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது 31 வயது நிறைவு பெறாதவர்களாக இருக்க வேண்டும். சரி, இதற்கான சம்பள விவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,200 ரூபாயிலிருந்து 67,100 ரூபாய் வரையும் சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கேட்டகரியை நம்ம கடந்து வர வேண்டியிருக்கு. அதாவது எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, அதற்கப்புறம் நேர்முக தேர்வு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். இந்த 4 கேட்டகரியை கடந்து தான் நம்ம ஃபைனல் லிஸ்ட்ல வர முடியும். எழுத்து தேர்வு பொறுத்தவரையும் நமக்கு தமிழ் புலமை இருக்கா அப்படின்னு சொல்லி சோதிக்கிறதுக்கு தமிழ் தகுதி தேர்வும் இருக்கு. அதற்கப்புறம் இந்த போலீஸ் பதவி பணிக்கான அந்த எழுத்து தேர்வும் நடைபெறும். இந்த எழுத்து தேர்வுல பாஸ் பண்ணவங்க அடுத்த கட்டமா உடற்தகுதி தேர்வுல பங்கெடுக்க முடியும். உடற்தகுதி தேர்வை பொறுத்தவரையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குறிப்பிட்ட உயரம் அவங்க நிர்ணயிச்சிருக்காங்க. அந்த உயரத்தை நம்ம கட்டாயம் பூர்த்தி செஞ்சிருக்க வேண்டும். இதை தாண்டி நம்மளுக்கு ஓட்டப்பந்தயம் இருக்கு, நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு உடற்தகுதி தேர்வுகள் நடத்தப்படும். இந்த எழுத்து தேர்வுலையும் உடல் தகுதி தேர்வுலையும் பங்கெடுத்து அதுல குறிப்பிட்ட பாஸ் மார்க் வாங்கினவங்க மட்டும்தான் அடுத்த கட்டமா நேர்முக தேர்வுக்கு பங்கெடுத்த முடியும். நேர்முக தேர்வுலையும் பங்கெடுத்து மொத்தமா மார்க் வரும்போது நம்மளுக்கு வகுப்பு வாரியான கணக்கீட்டுப்படி யாரு ஹையஸ்ட் மார்க் வர்றாங்களோ அவங்களுக்கான அந்த பணியிடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதளமா tn.us.rp.tn.gov.in அப்படிங்கிற இணையதளம் இருக்கு. இதற்கான நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கமெண்ட்ஸ்ல கொடுத்திருக்கேன். இந்த நோட்டிபிகேஷன் லிங்க்ல அதிகாரப்பூர்வமான அனைத்து தகவல்களும் இடம்பெற்றிருக்கும். உங்க ஃப்ரெண்டு யாராவது நீண்ட காலமா போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். இந்த வீடியோவை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்.